பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சந்தோஷம் எண்ணப்படுவது மிக முக்கியமான ஒன்றாகும். அது ஒருவரது ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சிக்கு அடையாளமாகவும் இருக்கின்றது. நாம் அனைவருமே சந்தோஷப்படுகிறோம். ஆயினும் அந்த சந்தோஷத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் தன்மை பெறாதிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் தன்மையை பெற்றவன் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவனாய் இருக்கின்றான். ஆம், பரலோகத்தின் அடையாளமே நித்திய மகிழ்ச்சியாகும். நாமும் அத்தகைய சந்தோஷத்தினை வாழும் காலத்திலே அடைவதே ஆவிக்குரிய வாழ்வின் நோக்கமாகும். இன்றைய தியான வசனத்தில் ஒரு பட்டணமே சந்தோஷம் அடைந்தது என காண்கின்றோம். காரணம், அதில் கால் பதித்த ஒரு தனி மனிதனாம் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பிலிப்பு என்பவனாவான். ஆவியில் மேன்மையடைந்த அவன் மூலம் பலத்த கிரியைகளால் கர்த்தர் வெளிப்பட்டு அற்புத அடையாளங்களை செயல்படுத்தியதால் அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டது. ஆவிக்குரிய அன்பர்களே, நம் ஆவியின் முதிர்ச்சி தன்மையின் அடையாளமாகிய நிலையான சந்தோஷத்தில் நிலைத்திருக்க பழகுவோம். நமக்கு மட்டுமல்ல, நம் மூலமாய் ஒரு பட்டணமே சந்தோஷப்பட்டு கழிகூற கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். God bless you abundantly.